குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் ஜனவரி 19. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பசுமை அமோனியா திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது? ஆந்திர பிரதேசம். அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆந்திராவில் எங்கன்னு கேட்டாங்கன்னா காக்கிநாடா. இதோட டார்கெட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2027 வந்து வருஷத்துக்கு 0.5 மில்லியன் டன் வந்து அமோனியா வந்து உற்பத்தி பண்ணணும். அதாவது பசுமை அமோனியா 2030க்குள்ள 1.5 மில்லியன் டன் வந்து உற்பத்தி பண்ணணும்னு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த அமோனியா வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பைப் வாட்டருக்காக அந்த குடிநீர் சுத்திகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெடிபொருள் மருந்துகள் தயாரிப்புலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆந்திர பிரதேசத்துடைய சிஎம் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரபாபு நாயுடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 92வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? ஆரியன் வர்ஷினி. ஹூ ஹாஸ் பிகம்ஸ் இந்தியாஸ் 92 செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆரியன் வர்ஷினி. இவருக்கான வயது வந்து எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுல இவர் வந்து கிராண்ட் மாஸ்டராக ஆயிருக்காங்க. இந்த கிராண்ட் மாஸ்டர்ங்கிற பட்டம் வந்து எதை வச்சு கொடுப்பாங்கன்னா, எஃப்ஐடியோட ரேட்டிங் வந்து 2500 அல்லது 2500க்கு அபவ் இருக்கணும். ஓகேவா? எஃப்ஐடினா ஒன்றும் கிடையாது, சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு தான் எஃப்ஐடின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இவர் வந்து 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். அப்போ ஃபர்ஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா நம்ம விஸ்வநாதன் ஆனந்த். தேர்ட் கொஸ்டின், சமீபத்திய புவியியல் ஆய்வுகளின்படி உலகின் மிக பழமையான நதி எது? ஃபின்கே நதி. அதாவது ஓல்டஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு வந்து என்னன்னா ஃபின்கே ரிவர். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த நதி வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அதாவது இது வந்து 300ல இருந்து 400 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி வந்து தோன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைனோசர்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த நதி வந்து தோன்றி இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சூஸ் பண்ணணும்னா நைல் நதி சூஸ் பண்ணணும். இதனுடைய நீளம் வந்து எவ்வளோனா 6650 கிலோமீட்டர். அதே இது இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரிவர் என்னன்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி 2525 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தமிழ்நாடு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க் வந்து எங்க அமைக்க போறாங்கன்னா தமிழ்நாட்டுல எங்கன்னு கேட்டாங்கன்னா சென்னை. சென்னையில வந்து இந்த டைட்டில் பார்க் இருக்குல்ல, அங்க வந்து அமைக்கிறதுக்கு வந்து 10,000 கோடி வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதை தாண்டி எந்த கொஸ்டினுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.